Hi viewers, welcome to Tom Math 10th Standard Maths Lesson Trigonometry Exercise number 6.2 Question number 5. A flagpole h meters is on the top of the hemispherical dome of radius r meters. A man is standing 7 meters away from the dome. Seeing the top of the pole at an angle 45 degree and moving 5 meters away from the dome and seeing the bottom of the pole at an angle 30 degree. Find question number 1 the height of the pole, question number 2 radius of the dome. Root 3 is equal to 1.732. ஓகே இப்போ வந்துட்டு அதுக்கு ஃபிகர் கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே பாருங்கள். இதுதான் வந்துட்டு ஹெமிஸ்பெரிக்கல் டூம். சரியா, ஹெமிஸ்பெரிக்கல் டூம் ஆஃப் ரேடியஸ் ஆர் மீட்டர். சரியா, ஆர் மீட்டர் ரேடியஸ். ஸோ சென்டர் ஆஃப் த ஒரு சர்க்கிள் எடுத்தோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த சென்டர் தான் இதுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஹெமிஸ்பியர் தான் இங்கே இருக்குது, அப்போ ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கும். சரியா, ஹெமிஸ்பியர் எப்படி இருக்கும், ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இந்த சென்டர்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கிறது தான் நமக்கு ரேடியஸ். ஸோ அதே போல் இந்த சென்டர்லேருந்து இதுவும் எட்ஜ் தான். சரியா, வெர்டிக்கலாக அதாவது 90 டிகிரியில் நம்ம வந்துட்டு ரேடியஸ் எடுத்தோம் அப்படின்னா இதுவும் ரேடியஸ் தான், எட்ஜ் வரைக்கும் இருக்கிறது. ஸோ இதுக்கு அப்படி கண்டினியூஸாக வெர்டிக்கலாக ஒரு ஃப்ளாக் போல் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாக் போலோட ஹைட் பார்த்திங்கன்னா ஹெச் மீட்டர்ஸ். சரியா, ஓகே. ரேடியஸ் ஆர் மீட்டர், radius of the dome is r meter and height of the flagpole is h meters. ஓகே, அப்போ டோட்டல் ஹைட் என்ன வரும், r plus h. ஓகேவா, ஓகே. இப்போ டூமோட எட்ஜிலிருந்து 7 மீட்டர் தள்ளி ஒரு மேன் இருக்கார். சரியா, 7 மீட்டர்ஸ் தள்ளி ஒரு மேன் இருக்கார். இந்த பாயிண்டில் இருந்து ஃப்ளாக்போலோட டாப் வந்து பார்க்குறாரு. ஸோ 7 மீட்டர்ஸ் தள்ளி நிற்கக்கூடிய இந்த பாயிண்டில் இருந்து he is watching the top of the flagpole. சரியா, அட் அன் ஆங்கிள் 45 டிகிரி. ஸோ கீழேருந்து மேலே பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் எகெயின் இந்த பாயிண்ட்லேருந்து 5 மீட்டர் தள்ளி இந்த பாயிண்ட்டுக்கு போகிறார். இந்த பாயிண்ட்லேருந்து எகெயின் என்ன பார்க்குறாருன்னா ஃப்ளாக் போலோட பாட்டம் பாயிண்ட், ஃபுட் பாயிண்ட்டை பார்க்குறாரு. சரியா, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து டாப் ஆஃப் த ஃப்ளாக் போலையும் எகெயின் 5 மீட்டர்ஸ் தள்ளி நின்று இந்த பாயிண்ட்லேருந்து பாட்டம் ஆஃப் த ஃப்ளாக் போலையும் பார்க்குறாரு. சரியா, ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு 45 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாட்டம் ஆஃப் த போல் பார்க்குறப்ப 30 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த வந்துட்டு எட்ஜ் ஆஃப் த டூம்லேருந்து இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும், 12. 7 + 5 12 மீட்டர். ஓகேவா, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எட்ஜஸ்க்கெலாம் நேம் கொடுத்துடலாம். ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் போல் இஸ் ஏபி அண்ட் பிசி இஸ் ரேடியஸ் ஆஃப் த டூம். சரியா, பிசி ஈக்குவல் டு சிடின்னு எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு டி கொடுக்குற ரெண்டுமே ரேடியஸ் ஆஃப் த டூம் தான். ஸோ பிசி ஈக்குவல் டு சிடி, தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் மீட்டர்ஸ். சரியா, எகெயின் இந்த நம்ம வந்து 7 மீட்டர் தள்ளி நிற்கிற பாயிண்ட்டுக்கு ஈனும் 5 மீட்டர்ஸ் தள்ளி நிற்கிற பாயிண்ட்டுக்கு எஃப்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நேம் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு எட்ஜஸ்க்கும் நம்ம நேம் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸ் என்ன, ரேடியஸ் ஆஃப் த டூம் அண்ட் ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் போல், இது ரெண்டும் கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகே, நம்மளுக்கு இப்போ 2 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. 45 டிகிரியில் வந்துட்டு நம்ம டாப் ஆஃப் த ஃப்ளாக் போல் பார்க்குறப்ப ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. சரியா, ட்ரையாங்கிள் ஏசிஇ இது வந்து 45 டிகிரி எலிவேஷனில் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு அகெயின் 5 மீட்டர் தள்ளி நிற்கிறப்ப இந்த பாட்டம் ஆஃப் த ஃப்ளாக் போல் பார்க்குறாரு இல்லையா, அப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு எலிவேஷன் லைன் பிசிஎஃப் செகண்ட் ட்ரையாங்கிள். சரி, இது ரெண்டுமே நம்மளுக்கு ரைட் ட்ரையாங்கிள் தான். ஃபஸ்ட் நான் என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்னு பாருங்கள், ஏசிஇ இந்த ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இன் ரைட் ட்ரையாங்கிள் ஏசிஇ ஏசிஇ ட்ரையாங்கிள் எடுக்கலாம். ஏசிஇ ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்த்திங்கன்னா 45 டிகிரி. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ இந்த 45 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்க சைடு பார்த்திங்கன்னா ஏசி, ஏசி இதுதான் ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைட் சிஇ. ஓகே, இப்போ ஏசி வந்துட்டு ஆப்போசிட் சைடு, ஏசி இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹெச். நம்மளுக்கு டைரெக்டாக தெரியாது, இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த டூம் ப்ளஸ் ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் போல் ரெண்டையும் சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த சைட் கிடைக்கும். ஆர் ப்ளஸ் ஹெச் மீட்டர்ஸ். ஓகேவா, அடுத்து வந்துட்டு அட்ஜசன்ட் சைட் பார்த்திங்கன்னா சிஇ, சிஇ வந்துட்டு என்ன, ஆர் ப்ளஸ் 7. CE is equal to R plus 7 meters. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இருக்குது, ஆப்போசிட் சைட் அண்ட் அட்ஜசன்ட் சைட்.
ஸோ ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் சைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக tan theta ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். tan theta is equal to opposite side by adjacent side. Opposite side by adjacent side. ஸோ நம்ம எடுத்துருக்க ட்ரையாங்கிள் ஆப்போசிட் சைடு என்னென்னு பார்த்திங்கன்னா AC அண்ட் adjacent side CE. ஸோ இதை வந்துட்டு நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். theta value 45 degree. So tan 45 degree is equal to AC value na R plus H is divided by CE value R plus 7. Okay. Next to the tan 45 oda value 1 substitute பண்ணுங்க. That is equal to R plus H divided by R plus 7. Okay. இப்போ இங்கே இருக்க denominator கூட cross multiply பண்ணிங்கன்னா 1 into R plus 7 R plus 7. That is equal to R plus H. ஓகே இப்போ நம்ம லெஃப்ட் ரெண்டுமே ஈக்குவல், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே ஈக்குவல். ஸோ நம்ம ப்ளஸ் ஆரை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஆரை நீங்கள் இங்கே மூவ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆர்னு வரும். ஸோ எப்படி இருந்தாலும் ப்ளஸ் ஆர்க்கும் மைனஸ் ஆர்க்கும் கேன்சல் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டெப்லேயே நான் அதை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 7 இஸ் ஈக்குவல் டு ஹெச் மட்டும் இருக்கும். ஸோ ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் போல் இஸ் ஈக்குவல் டு 7 meters. ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் போல் இஸ் 7 meters. இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் ட்ரையாங்கிள் எடுக்கலாம். செகண்ட் ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா பிசிஎஃப்ங்கிற ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துடலாம். பிசி தான் ஆப்போசிட் சைட். ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே 30 டிகிரி இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ இதோட ஆப்போசிட் சைடுங்கிறப்ப பிசி. அட்ஜசன்ட் சைடு என்ன சிஎஃப். ஸோ நமக்கு வந்துட்டு சிடி ப்ளஸ் டிஎஃப் வந்துட்டு எவ்வளோ 12 meters. ஸோ சிடி ப்ளஸ் டிஎஃப்னு அட்ஜசன்ட் சைட் பிரியும். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு ரைட் ட்ரையாங்கிள் பிசிஎஃப் எடுத்துடலாம். இன் ரைட் ட்ரையாங்கிள் பிசிஎஃப் theta angle of elevation is equal to 30 degree and opposite side BC equal to R meters and adjacent side CF எப்படி பிரிக்கலாம் CD plus DFனு பிரிக்கிறோம். சரியா? CD ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த டூம் CD. R plus DF என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 meters. ஸோ CF is equal to R plus 12 meters. ஸோ இது வந்துட்டு adjacent side. நம்ம ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் இருக்கனால இங்கேயும் டேர்ன் தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடு என்னது பிசி இஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட் சிஎஃப். ஆங்கிள் வேல்யூ 30 டிகிரி. டேர்ன் 30 இஸ் ஈக்குவல் டு பிசி வேல்யூ ஆர் ப்ளஸ் 12. ஓகே, டேர்ன் 30 டிகிரிக்கு 1/√3 வேல்யூ that is equal to r by r plus 12. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 1 into r plus 12 சேம் அதே தான் வரும். r plus 12 that is equal to √3 into r. √3r. ஓகே, இப்போ r வந்துட்டு நான் இங்கே மூவ் பண்ணுறேன். 12 மட்டும் இருக்கும். that is equal to √3 into r minus r. இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் இங்கே வரப்போ என்ன ஆயிரும்? மைனஸ் ஆர் ஆகிடும். ஓகே, இப்போ ரெண்டு டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் ரெண்டுலேயுமே ஒரு 1 டைம் ஆர் இருக்குது. அது காமனாக வெளியே எடுத்துடலாம். இன்ட்டு இதில் வந்துட்டு ரிமைண்டர் என்ன இருக்கும்? ஆர் அவுட் சைடு எடுத்துட்டோம்னா √3 மட்டும் இருக்கும். மைனஸ் 1 ஆர் வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைண்டர் 1. லெஃப்ட் சைட் 12. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்துட்டு √3யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 12 இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1.732 மைனஸ் 1. ஸோ நம்ம இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1.732 மைனஸ் 1. ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு இந்த டேர்ம்ஸ்க்கு இந்த டெசிமல் வேல்யூக்கு நேராக 0 போட்டுருங்க. இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 minus 0 2, 3 minus 0 3, 7 minus 0 7, 1 minus 1 0. ஸோ வேல்யூ என்ன கிடைக்குது? 0.732. ஸோ 12 இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 0.732 வரும். ஓகே, இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 0.732 இங்கே வரப்போ என்ன ஆயிரும்? டிவிஷன் வரும். 12 இஸ் டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டர் இங்கே 0.732 that is equal to r. ஸோ 12/0.732 இதை டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 12/0.732. ஸோ r is equal to 16.3934 etc. ஸோ இதுதான் வந்துட்டு இதை டிவைட் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஸோ நம்ம இதை வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 16.39 எடுத்துக்கோங்க. ஸோ இது லெஸ் தென் 3 இருக்கனால நம்ம ப்ரீவியஸ் டிஜிட்டை ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ 39ஓட 2 டெசிமல் பிளேசஸோடு ஸ்டாப் பண்ணிட்டேன்.
So radius of the dome is equal to 16.39 meters. That's all. Thank you for watching my video. Subscribe Tom Math.